என்ன திரு ராபர்ட்? ஓகே, நடந்ததுன்னாக்கா ஆக்சுவலி நான் வந்து மீன் பிடிக்கிறது அப்படியே நான் ராத்திரி பகல் எத்தனை நாளாக இருந்தாலும் குட்டைக்கு போவேன், பயப்பட மாட்டேன் எதுக்குமே. ஓகேவா? அப்போ மீன் பிடிக்கப்போ ஒரு நாள் வந்து நாங்கள் குட்டை வெட்டியிருந்தோம். குட்டை வெட்டிட்டு சரி மீன் பிடிச்சி விடலாம் அந்த குட்டையில அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணோம், அது வந்து ஜோக்கிங் ஒரு இடம் ராத்திரில மீனுங்க என்ன பண்ணோம்னாக்கா கைட்ல வந்து நிற்கும், ஓரத்தில் வந்து நிற்கிற வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த மீனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ நாங்கள் 2 பேர் போயிருந்தோம், குட்டை வெட்டிட்டு வலையை தூக்கிட்டு போயிருந்தோம். போறப்ப அந்த இடத்துல மல்லிகைப்பூ செடியே இல்லை. ஆக்சுவலி அந்த இடம் வந்து கோசுவேன், எனக்கு தெரியும், நான் அங்கே தான் இருந்தேன். மல்லிகைப்பூ செடியே இருக்காது, ஆனா மல்லிகைப்பூ வாசம் அப்படியே வீசிட்டு போவோம். வீசிட்டு போகக்குள்ள ஒரு இடத்துல வந்து ஒரு அண்ணன் RX மோட்டர்ல வந்து நின்றுகிட்டு இருந்தாரு. பம்பிங் எடுக்கிற இடத்துல கல்லுல நின்று அவர் ஆக்சுவலி டேட்டிங் பண்ண போறாரு போல, டேட்டிங் பண்றதுக்கு நின்றுகிட்டு இருந்தாரு. நான் அப்ப போய் சொன்னேன் அவர்கிட்ட, இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, மல்லிகைப்பூ வாசம் அடிக்குது, இங்க உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் கேர்ள் ஃப்ரெண்ட் திங்க் பண்றேன் அப்படிங்க. ஓகே சொல்லிட்டு நான் கொஞ்சம் பள்ளமா இருக்க பாருங்க அந்த குட்டை, இறங்கி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். உட்காந்து ராத்திரி இருட்டு அந்த இடம், லைட்லாம் இருக்காது, ரோட் லைட்லாம் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. அந்த இடத்துல உட்காந்து இருந்தாரு. அப்போ ஒருத்தவங்க நடந்து வந்தாங்க, கவுன் எல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி வந்தாங்க. எட்டி பார்த்தா தெரியும் பாருங்க. அப்ப நான் கீழே பள்ளத்துல உட்காந்துருக்கேன், அவர் மேல மெட்ல. எட்டி பார்த்தா தெரியும். வந்தாங்க, வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு அவங்க பாட்டு போயிருவாங்க, இவங்க பாட்டு மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி போயிருவாங்க. இதே 2வது தடவை திருப்பி அதே மாதிரி தான் மல்லிகைப்பூ வாசம் அப்படியே பொக்காட்டு அப்படியே வீசிட்டு போவோம் மல்லிகைப்பூ வாசம். ஸோ நான் போய் சொன்னேன்னே, வாயா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் கதை நாங்க எப்போதும் பேசிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னாங்களா. ஒரு நாள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மல்லிகைப்பூ வாசம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வருதோ பூச்சிட்டு? இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் மல்லிகைப்பூ எல்லாம் போட மாட்டாங்க. ஒருவேளை அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அப்படியே அங்கதான் இருக்கு. அவங்க வந்துட்டு இவரு ஸ்டார்ட் பண்ணி மோட்டர் போயிட்டாரு. என்ன பிரச்சனை தெரியல, ஸ்டார்ட் பண்ணி மோட்டர் போயிட்டாரு. இவங்க போறவங்க இருட்டு அந்த பயம் எனக்கு தெரியும் தெரியுமா, அவங்க போறாங்க ஒயிட் கலரு கவுன் மாதிரி போட்டு போறது, ஆள் நடந்து போறது தெரியுமே. அவங்க நடந்து ரோட்ல போறதுமா குட்டையை கிராஸ் பண்ணி போறாங்க அந்த பொண்ணு. எனக்கு இருட்டுல தெரியுது, பாதை அங்கிட்டு இருக்கு, இவங்க எப்படி இதுல தும்பூஸ் பண்ணி போறாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் அவர் வந்துட்டு ஒண்டியா இருந்துட்டு போயிருவாரு. கேட்டுவேன், இலச்சி போயிட்டாரு பாருங்க. அவரு நல்ல பழமா குண்டா ஜோக்கா இருந்தாங்க, ஆள் சைஸா வாட்ட சாட்டமா இருந்தாங்க. அவங்க வீடு எனக்கு தெரியும். அவங்க வந்து இலச்சிட்டாங்க. என்னண்ணா எப்படி இலச்சி போயிட்டீங்க அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு ராத்திரில தூங்கவே முடியல ஒழுங்கா, ஒரு மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணுது வீட்டுல வந்து, நான் தூங்குறேன், எனக்கு தெரியாம நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட பழகுற மாதிரி இருக்கு. அதோட அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரல, நேரா வீட்டுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல. அது அப்படியே அவங்கள தொடர்ந்து அதுதான் நான் நினைக்கிறேன், அதான் அந்த மோகினின்னு சொல்லுவாங்களே, அதுதான் நினைக்கிறேன் அவரு கூட. ஆனா அவங்க இலச்சி எலும்பா போய் துறவாயிட்டாங்க, படுத்த படுக்கையா அவரா போறாங்க தெரியுமா அவங்க. அப்புறம் வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் என்கிட்ட கனவுல எல்லாம் ஒண்ணு மாதிரியே வராங்க, ஆனா எனக்கு தெரியல இது யாருன்னு தெரியல, என்னை விட்டு விளக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க ப்ரே பண்ணாங்க போல, அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து ப்ரே பண்ணாங்க போல. அவங்களுக்கு அவருக்கு தெரியாதா அது வந்து மோகினி அப்படின்ற சந்தேகம் வரல அவருக்கு இவ்வளவு நடந்த பிறகு? வரலையா, இவங்க நார்மலா கேர்ள் ஃப்ரெண்ட் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்துட்டு போறது இவங்க வந்துட்டு மோட்டர்ல போயிருவாங்க, அவங்க நடந்து ஒண்டியா போவாங்க பாருங்க அந்த இருட்டுக்கு. அப்படியே இருட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்க வீடு இருக்கு நினைச்சு அவங்க அங்கதான் தங்குறாங்க நினைச்சேன். நான் சொன்னேன் அவர்கிட்ட, என்னன்னா இது நீங்க விடுதலை போறீங்க, இதுல நடந்து போற மாதிரி இருக்கு, எனக்கு சைட்ல அந்த குட்டையில நடந்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். குட்டையில நடந்து போறாங்க, இந்த தண்ணி மேல நடந்து போறாங்களா இல்ல குட்டைக்கு ஓரமா நடந்து? தண்ணி மேல யூஸ் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. தண்ணியில அப்படியே சரி பாது அப்படியே பெரிய ஒரு எள்ளு வளவு வச்சுக்கேன். இவங்க வந்து பாதியில எப்படியே பூந்து போறாங்க அந்த இருட்டுல வந்து. அந்த அவங்க நடந்து போறது வந்து எனக்கு பார்க்க முடியுது, கீழே பள்ளத்திலேயே நான் பார்க்க முடியுது. அவங்கள கேட்டேன், கடைசியா அவங்க உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு தெரியுமா அவங்களுக்கு. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவு, இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அண்ணாவோட அவங்கள வந்து போய் பாக்குவாங்க. அவங்க இவரு பார்த்து எனக்கே பயம் அடிச்சு, நான் வந்து பயப்படலாம் மாட்டேன். என் கூட உள்ளவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்து உங்க சாமியை வேண்டு, நான் என் சாமியை வேண்டுறேன், உனக்கு யாரு கொலை செய்வோ அவங்களுக்கு வேண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எனக்கு சிலுக்கையே ஆரம்பிச்சு பாருங்க. அதோட இப்ப வரைக்கும் குட்டை பக்கத்தே போறது இல்ல. அதோட அவங்க போய் பார்த்தாங்க, அவங்க வீட்டுக்கிட்ட அவங்க வர்றப்ப நாய் தான் குலைக்குமா, எட்டேந்து குலைக்க ஆரம்பிக்குமா நாய். கடைசியா அவர் வீட்டு வரைக்கும்
குலைச்சிக்கிட்டே வருமா பாருங்க நாய். அப்புறம் தான் நிக்கமா. அப்புறம் சைட்ல வந்து நடந்து போற சத்தம் இருக்குமா வீடு சைட்ல. அவங்க வீடு பழக்க வீடு அவங்க வீடு. ராத்திரில வந்து அவங்க வீட்டுல வந்து சைட்ல நடந்து போற சத்தம் கேட்குமா. இவங்க டக்குன்னு முழிச்சுக்கு வரான். அதோட இவரு விடிய தூங்கவே முடியாதான். ஆனா இவர் யோசிக்கலையா, சரி நம்ம கதவு திறக்காம இந்த பெண் எப்படி உள்ள வராங்க, எப்படி நம்மளோட கூட இருக்கிறாங்க, அப்புறம் போறாங்க அப்படின்னு. அதான் தெரியல எப்படின்னு. ஆனா வந்துடுறாங்க. ஆனா இவரு தெரிஞ்சிருச்சு. கடைசியில தான் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருச்சு. இவர் தெரிஞ்சுதான் வந்து அதோட அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு அந்த குட்டை பக்கத்தே வர்றது இல்ல இவரு. ஆனா இவங்க வந்து அவங்கள போய் எப்படி பேசுறாங்க எப்படி பழகுறாங்கன்னு தெரியல. பேசிட்டு பாக்குறாங்களா. அதோட அவங்க தெரிஞ்சு அவங்களே பயந்துட்டு ஸ்டேஷன்ல ஆள்லாம் கூப்பிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அவங்களுக்கு. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இப்ப அண்ணன் தேடி வந்துட்டாரா? நல்லா ஓகே வந்துட்டாரு. ஆனா அவரு இப்ப வரைக்கும் சொல்லுவாரு என்ன பார்த்தா. எனக்கு அவரும் வருவாரு, மீன் பிடிக்காம வருவாரு. இப்ப வரைக்கும் சொல்லுவாரு, நான் பாரு மோகினி பழகிருந்தேன், நீ எல்லாம் பழகி இருக்கீங்களா அந்த மாதிரி அப்படின்னு கேட்டுட்டாரு. அவர் வந்து அந்த பொண்ணு கூட பழகும் போது மத்த நேரம் தெரியல. அவங்க ராத்திரி தான் பாப்பாங்க பாருங்க. நான் ராத்திரி மீன் பிடிக்க போறப்ப ரொம்ப தடவை பாத்திருக்கேன் அவங்கள. நின்று பேசிட்டு தான் இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு எல்லாம் போவாங்க, ஒன்னாலாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி இவரு வீட்டுக்கு அப்ப அந்த சேட்டை பண்றப்ப தான் வந்து அவங்க வீட்டுக்கு போய் தூங்குறப்ப அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஒரு பொம்பளை வந்து நம்ம கூட வந்து பேசி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஃபீல் ஆகி அப்படியே இழச்சு போயிட்டாங்க. சாமியார் எல்லாம் வந்தாங்கப்பா. இன்னும் கொஞ்ச நாள்னாக்கா இறந்துருப்பாங்க நினைக்கிறேன். அப்படியே அவ்வளவுங்க அப்படியே இழச்சு போயிட்டாங்க. அதனாலதான் சிங்கிளா இருக்கு வேற. அதனால எனக்கு இப்ப வரைக்கும் குட்டைக்கு போறதுக்கு பயமாயிடுச்சு பாருங்க. எனக்கு மல்லிகைப்பூ வாசம் அடிச்சு உடம்புல சிலுக்க ஆட்டோமேட்டிக்கா உடம்புல சிலுக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து பயங்கர ஒண்டியாலாம் ராத்திரி 2 ராத்திரிலாம் கடை குட்டையில உட்காந்துருக்கோம் ஒண்டியா. நானும் உட்காந்து இருக்கிறப்ப பாக்கலாம் இன்னைக்கு பாயாங்கன்னா ஒரு மாதிரி பாயாங்கன்னா வரும். அதெல்லாம் நான் கண்டிக்கவே மாட்டேன். நான் பாட்டி தூண்டியா பாத்துக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் பயந்துட்டீங்க. எனக்கு இப்ப கூட ஃபீல் பண்ணிருக்கேன். இடையில நான் குட்டைக்கு போயிருக்கேன். அப்போ கூட ஃபீல் பண்ணிருக்கேன். அப்ப நான் யோசிச்சு ஃபீல் பண்ற அந்த வாசம் வர்றப்பே உடம்புல சிலுக்க ஆரம்பிச்சிடும். அந்த வாசம் பொக்காட மல்லிகைப்பூ வாசம். அப்படியே ஒரு மல்லிகைப்பூல தெரியல அப்படியே ஃபுல்லா பூ பூச்சிச்சுன்னா வாசம் அடிக்கும். அப்படியே வீசிட்டு போவோம் காத்து. சரி, உங்களுக்கு தூங்கும் போது உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்களா? அது என்ன? எனக்கு அந்த மாதிரி தான். நான் டக்குன்னு வந்து பாஸ்டரை கூப்பிட்டு பாஸ்டர் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு அப்படித்தான் ஒரு பொம்பளை ரூபத்துல வந்து நம்ம பேசுற மாதிரி இருக்கும். கனவுல நடந்துச்சா இல்ல நிஜத்துல நடந்துச்சா? கனவுனாக்கா எனக்கு தெரியும். கனவுல இது நிஜமா பெண்ணு, அழகான பெண்ணு, எந்த ரூபத்துல இருக்கும் தெரியாது. ஆனா புடிச்சு விரட்டடிக்க மாட்டீங்களா? நீ யாருன்னு தெரியல, வெளியே போ அப்படின்னு சொல்ல மாட்டீங்க? முடியாது. அந்த கட்டத்துல வந்து நம்ம வந்து மயங்கிடுவோம். அம்மாவோட தம்பி மாமா இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிட்டு உடனே அவர் சொல்லிட்டாரு பாஸ்டர் பார்த்து ப்ரே பண்ணுவேன். ப்ரே பண்ணாரு. அதோட எல்லாம் பாருங்க வீட்டுல தான் வந்து ப்ரே பண்ணி அதோட வர்றது இல்ல. பாஸ்டர் சொன்னாரு, இது இந்த மோகினி வந்து உங்களை வந்து உரிக்கிறோம். இது வந்து ஆம்பளை பிடிக்கும். இது ஒரு மாதிரியான இது ஆம்பளைக்கு 30 வயசு 27 25 வயசுலாம் வந்து இந்த மாதிரி ஒண்ணு வரமா. அதனால இப்ப நான் குட்டைக்கே போறது இல்ல. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நான் சலனத்துல உட்காந்து இருக்கிறப்ப பின்னால வந்து யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பயம் தெரியுமா? இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், பின்னால யாருக்கும் வந்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு அது உணரும். திரும்பி பார்த்தாக்கா யாரும் இருக்காது, சத்துன்னு உடம்பு சிலுக்க ஆரம்பிச்சு. ஆனா கிட்ட வந்து உட்காந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணும். ஆனா உருவம் தெரியாது, உருவம் இல்ல இருக்கு. இப்போ ஒரு ஆள் பக்கத்துல வந்தா நம்மளுக்கு எப்படி ஃபீல் பண்ணும்? அந்த மாதிரி ஃபீல் பண்ணும். ஆனா திரும்பி பார்ப்பேன், பயப்படலாம் மாட்டேன். என்னடா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறது. ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நைட் மீன் பிடிக்க போலாமா சார்? ஐயோ அம்மா, எனக்கு பயமா இருக்கால. இப்ப நான் ஒரு சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. மீன் பிடிக்க போனாலும் சரி, இருட்டுல வெளியானாலும் சரி, இந்த மல்லிகைப்பூ வாசம் அடிச்சுன்னா யாரும் அங்க நிக்காதீங்க. தயவு செய்து கிளம்பிடுங்க. உங்களுக்கு யாரு கொலை தெய்வமோ அவங்களை கும்பிட்டுட்டு அப்படியே ஓடிடுங்க. யாரும் வராதிங்க. கூட பண்ண ஆரம்பிக்கும். ஒண்டியா ஆம்பளைங்க கூட அது ஆரம்பிக்கும் கூட பண்றதுக்கு. நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. பி கேர்ஃபுல். ஆமா. மிஸ் சுபா, சொல்லுங்க, நடந்தது என்ன? ஓகே, இது வந்துட்டு ஒரு 2007 நடந்த ஒரு கதை. 2007 நான் வந்துட்டு அப்பதான் காலேஜ் படிக்க போறேன். நம்ம ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றோம். ஸோ ஹாஸ்டல்ல வந்துட்டு நாங்க ஒரு மொத்தம் 12 கேர்ள்ஸ். ஹாஸ்டல் சொல்ல முடியாது, ஆக்சுவலி ஒரு கொண்டு. அங்க வந்துட்டு எங்களுக்கு ஒரு வீடு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல 6 பேர் இருப்போம். சிங்கிள் பெட்ரூம்ல வந்து 2 பேர் இருப்பாங்க. மிடில் பெட்ரூம்ல வந்துட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸோ டோட்டல் 12 கேர்ள்ஸ். ஸோ நான் காலேஜ் டேஸ்ல வந்துட்டு குவைட் வெரி ஆக்டிவ். அந்த மாதிரி டான்ஸ், ஏதாச்சும் அவுட் சைட் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம போயிட்டு
வந்துட்டு இருப்போம். ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் வந்துட்டு எல்லா கேர்ள்ஸும் வந்து ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நான் போறேன். ஹாலில் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து எல்லாரும் ரூமுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் ஹாலில் இருக்கேன். ஒரு பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்கிற ஒரு அமைதி. சடனா வந்து வெளியே இருந்த வாசல்ல இருந்து என்னோட பேர் சொல்லி யாரும் கூப்பிடுறாங்க. நான் ஓகே யார் இந்த டைம்ல வந்து கூப்பிடுறாங்க, இது ஒரு 12-1 மணி இருக்கும் மத்தியானம். வெளியே போய் பாக்குறப்ப வந்துட்டு சடனா பின்னாடி இந்த கதவு வந்துட்டு காத்தடிச்சு அடிச்சுதா இல்ல எப்படி பட்டீர்னு வந்து அடிச்சுது. எனக்கு என்னமோ என் காதுல வந்து விழுந்த மாதிரி இருந்தது அந்த சத்தம். உண்மையா அந்த இடத்துல வந்துட்டு நான் பயந்துட்டு அப்புறம் ஸ்லோவா கதவு திறந்துட்டு, ஆனா வெளியே யாருமே இல்லை. அந்த கூப்பிட்ட குரல்ல அங்க வெளியே யாருமே இல்லை. ஸ்லோவா நடந்து திரும்பவும் ரூமுக்கு போயிட்டேன். கேர்ள்ஸ்லாம் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சேம் ஈவினிங் வந்துட்டு நான் குளிக்க போயிருந்தேன். கேர்ள்ஸ் எல்லாரும் மாஸ்டர் பெட்ரூம்ல உட்காந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல உள்ள பாத்ரூம்ல போய் குளிக்க போறேன். குளிக்க போறப்ப வந்துட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குரல் கேக்குது, மணி எத்தனை, இப்பதான் குளிக்கிறியா அப்படின்ட்டு. யாரோட குரல் அது? உங்க ஃப்ரெண்டோட குரல் மாதிரி இருந்துச்சா? அது ஒரு ஆண் குரல், என்னோட டான்ஸ் மாஸ்டரோட குரல். இப்படி இந்த ஹாஸ்டல் ஏன்னா நாங்க எல்லாருமே கேர்ள்ஸ், யாருமே உள்ள நாங்க அலோவ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. இவரையும் குரல் கேக்குது. நான் பாத்ரூம்ல இருந்து கூப்பிடுறேன், யாரு மாஸ்டர் வந்திருக்காரு, மாஸ்டர் யாருக்கும் விளங்கல. சரி நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு மாஸ்டர் வந்தாரா, என்ன அவரையும் இங்க வர போறாரு, நீ என்ன பேசுற, இல்ல வெளியே நிக்கிறாரா அப்படின்னு. ஆனா அவர் குரல் கேட்டுச்சு அப்படின்னு. அப்புறம் எல்லாருமே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. அப்புறமேலு இல்ல நம்ம வந்துட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு ஹால்ல வந்து எல்லாரும் படுக்கலாம், யாருமே ரூம்ல படுக்க வேணாம். ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து ஒரு ஆளுக்கு ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு யாரும் எதுவுமே ஷேர் பண்ணல அவங்க. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருமே ஹால்ல படுத்துக்கலாம், நம்மளோட பெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஹால்ல படுத்துக்கலாம், யாரும் ரூம்ல படுக்க வேணாம் அப்படின்னு. ஸோ நம்ம அந்த நைட் வந்து எல்லாருமே ஹால்ல படுக்கிறோம். நான் வந்துட்டு எங்க படுக்கிறேன்னா அந்த 2 மாஸ்டர் பெட்ரூமுக்கும் மிடில் பெட்ரூமுக்கும் நடுவுல, வாசலுக்கு நடுவுல வந்து என்னோட பெட் இருக்கு. ஓகே நாங்க எல்லாரும் கேர்ள்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்ட் வந்து நாங்க தான் எல்லாருமே வெளியே இருக்கோமே, மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து ஒரு சத்தம் என்னமோ போட்டு உருட்டுற மாதிரி ஒரு சத்தம். ஸோ நான் வந்துட்டு இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு, அதாவது என் முதுகு வந்துட்டு அந்த வாசல் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் கேர்ள்ஸை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன் இப்படி சத்தம் வருது, நம்ம தான் எல்லாரும் இங்க இருக்கோமே அப்படின்ட்டு. அதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து நம்ம பின்னாடி இருந்து தெரியுது. ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து வேகமா நடந்து வருது அப்படின்ட்டு. வேகமா நடந்து வந்து முதுகுல எனக்கு அடிச்ச மாதிரி இருந்தது. அண்ட் நான் நெக்ஸ்ட் டே தான் எந்திரிச்சேன். நடுவுல நடந்தது என்ன எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த நடுவில் நடந்தது எதுவுமே வந்துட்டு never share at all, எதுவுமே என்கிட்ட வந்து சொல்லலை. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃபியூ கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சம்திங் ராங் போல இருக்கு, நீங்க எல்லாமே வீட்டுக்கு போங்க அப்படின்னு போயிட்டாங்க. நாங்க வந்துட்டு லைக் நாங்க அங்கிருந்து போக எங்களால் முடியாது. நாங்க வந்துட்டு தூரம் திரும்ப போகணும்னா எங்களுக்கு தூரம். ஸோ நாங்க ஒரு 6 பேர் வந்து அந்த வீட்டில் தான் இருக்கணும். ஆனா என்னோட பிஹேவியர்ல வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கு. நான் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். அந்த ரூமுக்கு யாரு போனாலும் ரொம்ப கோவப்படுவேனா. எனக்கு ஆக்சுவலி அந்த ஒரு ஹோல் வீக் வந்துட்டு என்ன நடந்துச்சு, நான் என்ன மாதிரி பிஹேவியர்ல இருந்தேன்னு எனக்கே தெரியல. பட் இது எல்லாமே வந்துட்டு அந்த 1 வீக் செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நான் அந்த ரூமுக்கு போறவங்களை பார்த்தாலே நான் கோவப்படுவேனா, அந்த ரூமுக்கு யாரும் போகாதீங்கன்னு சொல்லுவேனா அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு கோவப்பட்டுட்டு ரூம்ல போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்ல தான் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட ஃபாதர் வந்துட்டு சரிமா வா, நான் வந்துட்டு ஒரு டெம்பிள் கூட்டு போனோம் வான்ட்டு என்ன கூட்டு போனாங்க. இந்த விஷயத்த வந்து என் பேரண்ட்ஸ் வரைக்கும் அவங்க யாருமே கொண்டு போல. ஆக்சுவலி சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? காரா காளி டெம்பிளுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க. என்ன கூட்டிட்டு போயிட்டு and then they prayed, அவங்க சாமி அழைச்சாங்க. காளிமா வந்தாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு கனி உருட்டிட்டு என்னம்மா உடம்புல ரத்தத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாளான்னு சம்திங் என்ன சொன்னாங்க. அப்புறம் நான் தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு. அந்த ரூம்ல வந்துட்டு ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாக்கு வந்து ஒன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஆத்மாக்கு வந்து நீயும் அந்த ஆத்மா மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசை, அதனாலதான் மத்தவங்களை வந்துட்டு இது பண்ணுது அப்படின்னு. ஓகே, எனக்கு வந்துட்டு அந்த டைம்ல நான் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ஸோ அவங்க எனக்கு எல்லாமே ஐடியா இல்லை. ஆனா நான் ரொம்ப சோர்வா, நான் ஆல்ரெடி ஒல்லியா கட்டையா இருப்பேன்.
அப்ப இன்னும் வந்து சுருங்கி போயிருந்தேன். ஸோ அவங்க சொன்னாங்க ஓகே இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் நடக்காது நீ போ அப்படின்னு. ஆனா அதுக்கு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஆக்சுவலி அந்த வீட்டுல வந்துட்டு நான் மட்டும்தான் அந்த 1 வீக்ல வந்துட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருக்கேன். மத்தவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நிறைய டிஸ்டர்பன்ஸ் நடந்துகிட்டு இருந்திருக்கு. எனக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நடக்கல அந்த 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 1 வீக். அந்த ஆத்மா வந்து யாருடைய ஆத்மா, ஏன் அங்க இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க? ஒரு ஆணோட ஆத்மா, அது ஒரு இந்தோனேஷியன் ஆத்மா அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த கொண்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்துட்டு ஒரு சுடுகாடா தான் இருந்திருக்கு. இப்ப அது ஆக்சுவலி புதுசா பில்ட் பண்ண பில்டிங் அந்த டைம்ல 2007ல. இந்தோனேஷியன் ஆத்மா. ஆனா வந்து இப்போ மணி என்ன குளிக்கிற நேரமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டது வந்து அது தமிழ்ல தமிழ்ல தான் இருந்தது. எனக்கு வந்து என்னோட மாஸ்டர் குரல்ல இருந்தது. ஓகே. ஆமா, ஈவன் நான் டான்ஸ் அந்த டைம்ல கூட நான் டான்ஸ் பிராக்டிஸ்ல இருந்தப்போ எனக்கு அந்த ரூம்ல வந்துட்டு ஆளு நுழையிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு இந்த டான்ஸ் பிராக்டிஸ் பண்ற இடத்துல வந்து கோவப்பட்டிருக்கேன். என்னோட ரூம்ல யாரும் போறாங்க அப்படின்ட்டு. ஓ, நீங்க வேற இடத்துல இருக்கும்பொழுது உங்க ரூம்ல நடக்கிறது உங்களுக்கு ஃபீல் பண்ணிருக்கு? ஆமா, ஆனா எனக்கு இந்த 1 வீக் இது எல்லாமே நடந்தது எல்லாமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்கிட்ட சொல்றாங்க. நான் வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. 1 வீக் ஃப்ரெண்ட் அந்த டெம்பிளுக்குள்ள போயிட்டு வந்துட்ட பிறகுதான் என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க இந்த விஷயத்த வந்துட்டு சொல்ல மறைச்சிட்டோம், அந்த முதுகுல அடிச்சிச்சு உளுந்துட்டேன்னு சொன்ன தெரியுமா. அந்த சட்டை வந்துட்டு சட்டையில வந்துட்டு 5 விரல் பதிஞ்சிருந்துச்சு. 5 விரல்? ஆமா, அந்த இது வந்துட்டு சட்டையில இருந்தது அப்படின்ட்டு. என்ன கலர்ல இருந்துச்சு? தெரியல சிஸ்டர், நான் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. எனக்கு இதெல்லாமே நான் பர்சனலாவே வந்துட்டு நான் ஆத்மா பேய் இருக்கு அது இருக்குன்னு நான் நம்புற பர்சன் கிடையாது. இப்ப வரைக்குமே அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு நடந்திருக்குன்னு இவங்க எல்லாம் சொல்லி, ஆனா எனக்கு தெரியுது ஐ வாஸ் வீக், எனக்கு என்னமோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. பட் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்ப வரைக்குமே வந்துட்டு எனக்கு ஓகே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், பயம்ன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இதுல ஆத்மாலாம் இருக்கா இல்லையான்றது வந்து எனக்கு இப்ப வரைக்குமே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சரி, உங்களுக்கு வந்து ஒரு டபார்னு ஒரு அடி விழுந்த சத்தம் ஃபீல் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல, அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அதோட வந்து எல்லாரும் பயந்துட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு எல்லாம் கத்தி கதற ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த ஆத்மாவோட இது எதுவுமே இல்ல. இவங்க எல்லாருமே வந்து பயந்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்களா ஆஃப்டர் அந்த அடி வாங்கின பிறகு? மயக்க போட்டு. ஓ, ஓகே. மயக்க போட்டு நெக்ஸ்ட் டே தான் எந்திரிச்சிருக்கேன். ஓகே. நீங்க மயக்கம் போட்டுட்டீங்க, பட் யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ட்ரை பண்ணலையா உங்களை என்னது மயக்கத்துலேருந்து தெளிய வைக்கிறதுக்கு? தெரியல சிஸ்டர், they just leave me maybe. ஏன்னா எல்லாருமே வெரி யங், எல்லாருமே வெரி யங். அப்போ எல்லாருமே 18-19 வயசு அப்பதான் வந்திருக்கோம் ஒரு இடத்துக்கு படிக்கலாம் அப்படின்னு. ஓகே, அப்புறம் என்ன நடந்துச்சு? இவங்க எல்லாம் சாமிலாம் முட்டை ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு சீனியர்னு சொல்லிட்டு ஒரு 20 அந்த டைம் அவங்க வந்துட்டு 21-22 அவங்க தான் எல்டர்ஸ் எங்க டீம்ல. அவங்க தான் வந்து சாமி கும்பிடுறேன் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் எல்லாத்தையும் தைரியமா வச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல. ஓகே, அந்த ப்ரேயர்ஸ்லாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு திருப்பி ஏதோ ஃபீல் பண்ணுச்சா? என்ன ஆனிச்சு அதுக்கப்புறம்? இல்ல, நான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா தான். எனக்கு வந்து அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு காளிமா யாரு, மகேஸ்வரர் யாரு, எனக்கு அவங்க எல்லாமே எனக்கு அந்த எக்ஸ்போஜரே எனக்கு கிடையாது. நம்ம வீட்டுல வந்துட்டு சிவன் பார்வதி இப்படி முருகன் அப்படிதான் பழகிருக்கோம். நம்ம அங்க போயிட்ட பிறகுதான் ஃபர்ஸ்ட் டைம் காளிமா இப்படின்ட்டு பார்க்க போது ஓகே இவங்க சம்திங் எனக்கு அவங்க அந்த சொன்ன வேர்ட் வந்துட்டு எனக்கு என்னன்னா வந்துட்டு ஓகே நமக்கு வந்து தெய்வத்தோட ஒரு 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 பாதுகாப்பு இருக்குன்ற அந்த ஒரு வேர்டு வச்சுட்டு தான் நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல பயம் தான், ஏன்னா இவங்க எல்லாமே சொல்றாங்களே அங்க என்னமோ இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு வேர்டு வச்சுட்டு நான் ட்ராவல் பண்ணேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஆனால் ஸ்டில் அந்த வீட்டில் தான் தங்குனீங்க? நாங்க ஓகே அந்த அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்துட்டு நாங்கள் 12 கேர்ள்ஸ்ல வந்து 6 கேர்ள்ஸ் வந்து அந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. அந்த 6 மிச்சம் நாங்கள் 6 பேர் கடைசி வரைக்கும் இருந்தோம் சொன்னாங்க. நாங்க தான் 2 years படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த ஹாஸ்டல்லே இருந்தோம். அந்த வீட்டுக்கு வேற யாருமே வரல. வேற யாருக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸும் அதுக்கப்புறம் வரல? இல்ல, ஏன்னா அங்க நம்ம அந்த காரக் டெம்பிள்ல இருந்து கூப்பிட்டு வந்துட்டு அவங்க எங்களுக்கு என்னமோ கொடுத்துருந்தாங்க அந்த இது ஒரு திங்ஸ் மாதிரி. அது ஒரு மாதிரி வுட் மாதிரி இருக்கும். அது மேபி அது ஒரு பிலீஃப் தான். அது இருக்கிறதுனால வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல அப்படின்ட்டு. ஓகே, அப்படி இப்படின்னு 2 வருஷத்தை ஓட்டிட்டீங்க அந்த ஆத்மா இருந்த வீட்டுல. நம்ம சாட்டர்டே சண்டேல நம்ம பட்டாம வேலை செஞ்சுட்டு தான் படிச்சோம். வேற அங்கேதான் இருப்போம். ஆள் எல்லாம் இல்லைன்னா ஒரு ஆளா கூட நம்ம அந்த வீட்டுலதான் இருந்தாகணும். அப்படி இப்படி 2 வருஷம் போயிடுச்சு. தைரியசாலி தான் நீங்க.
எந்த ஊர் பேய பார்த்தீங்க திரு நாகேந்திரன்? நான் இது வந்து என்னோட செகண்டரி ஸ்கூல் படிக்கிறப்ப இது நடந்தது. படுத்துங்கிறப்ப நார்மலா நான் படுக்கிறப்பனா ஸ்லைடிங் டோர் பக்கத்துல தான் படுப்பேன். நார்மலா நம்ம திரும்புறப்ப ஒரு மாதிரி முழிப்பு வந்தோடனே நான் அந்த மாதிரி முழிச்சு லைட்டா பார்த்தேன். அப்ப யாரோ ஒரு சின்ன பிள்ளை பக்கத்துல வந்து அந்த ஷேடோட நிக்கிறாங்க. திடீர்னு ஒரு பெரிய உருவம் வருது. பார்த்தா எங்க அப்பாவும் என் தம்பியும். அப்பா வந்து சொல்றாரு, கம் ஐயா, அம்மா அண்ணா ஆல் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த ஷேடோல தான் எனக்கு தெரியுது. ஓகே, அப்ப திருப்பி தூங்கிட்ட உடனே அதே மாதிரிதான் திருப்பி நான் ஒரு மாதிரி முழிச்சேன். லைட்டான முழிச்சோன்னே ஒரு பெரிய உருவம், அதே மாதிரிதான் எங்க அப்பா ஒரு பெரிய உருவம் கருப்பா, அந்த உருவம் என் பக்கத்துலயே நிக்குது. என் பக்கத்துல நின்று என்னையும் என் தம்பியும் பாக்குறாங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. நானும் ஓகே அப்பா தான் ஏதோ பாக்குதாருன்னு சொல்லிட்டு திருப்பி தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு என் காதுல இந்த டாக்ஸ் எல்லாம் சண்டை போடுறப்ப ஒரு மாதிரி உரும்புல அந்த மாதிரி ஒரு சத்தம். அப்படியே அந்த சத்தம் கேட்க என் நடு முதுகுல யாரோ கைய வச்சு குத்துற மாதிரி வேகமா அந்த பிரேஷர் பண்றப்பையும் என் காதுல அந்த சத்தமும் வேகமா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எனக்கு ஒரு பக்கத்து பயம் எடுத்துச்சு. என்னடா திடீர்னு ஒரு சத்தமும் ஒரு அழுத்தம் முதுகுல இருக்குன்ட்டு முழிச்சிட்டேன். நான் நினைச்சேன் என் தம்பி தான் ஏதோ பக்கத்துல வந்து அழுத்தி படுத்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து கிளாக் வைஸா படுப்பாரு, நேரா படுக்க மாட்டாரு. அவர் சுத்தி தான் படுப்பாரு எப்போதும். அவரு தான் ஏதோ முதுகுல அமுக்கி என்கிட்ட அந்த மாதிரி படுத்திருக்காரு நினைச்சு திரும்பி பாக்குறோம். அவர் எங்கேயோ படுத்திருக்காரு, நான் எங்கேயோ படுத்திருக்கேன். அப்ப பாதி தூக்கம் போயிடுச்சு. அப்ப என்ன செஞ்சுட்டேன், இந்த மாதிரிதான் படுத்தா ஏதோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டு குப்புற படுத்துட்டு கிச்சன் பாக்குற மாதிரி படுத்துட்டேன். தூக்கம் போயிடுச்சு. அப்ப திடீர்னு என் தலைக்கிட்டே இருந்து அந்த கிச்சனுக்கு ஒரு 3 வயசு பிள்ளைங்க ஓடுனாக்கா எப்படி இருக்கும் ஒரு பிள்ளை, அந்த சத்தம் கால் பாத சத்தம் வேகமா ஓடுனுச்சு கிச்சனுக்கு. ஓகே, நான் என்னடா இது, தம்பியும் அப்பாவும் திருப்பி கீழே வந்திருக்காங்க சொல்லிட்டு நான் அந்த கிச்சனே பார்த்துக்கிட்டு இருக்கேன். லைட்டும் திறக்கல, சத்தமும் வரல. ஒரு 10 மினிட் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எந்த சத்தமும் இல்லை. இன்னும் இவங்க எந்த லைட்டும் திறக்காம சத்தமும் இல்லாம எதுவும் வேலை செய்யறாங்களான்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல கண்ணு மூடி நம்ம திருப்பியும் படுப்போம்னு சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு அந்த தூக்கமே வரல, போச்சு. திருப்பியும் அந்த கிச்சன்ல இருந்து என் தலைக்கு அதே சத்தம், அதே பிள்ளை வேகமா ஓடி வந்து என் தலைக்கிட்ட வந்து நின்றுச்சு. அந்த தலைக்கிட்ட நான் திரும்பி பாக்குறேன், யாருமே இல்லை. அந்த மேல போறதுக்கு யாருமே இல்ல. அது எடுத்த போர்வை தம்பி எழுப்பிட்டு, தம்பி மேல வாங்க போய் படுத்துரு சொல்லிட்டு நேரா எங்க அம்மா அப்பா ரூம்ல போய் படுத்தேன். ரூம்ல கூட படுக்கல, நேரா போயிட்டு படுத்துட்டேன். உங்களுக்கு வந்து அந்த பிள்ளை ஓடி வந்த சத்தம் தான் கேட்டுச்சு, ஆனா உருவம் பார்க்கல. நீங்க உருவம் பார்க்கல, அந்த சத்தம் மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த சத்தம் கேட்டப்ப தம்பி தான் ஓடியாராங்க, விளாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் கிச்சன்ல யாரும் இல்ல. ஸோ செகண்ட் டைம் அதே சவுண்டு கேட்டோன்னே அந்த வந்து என் தலைக்கிட்ட வந்து நின்றோடனே நான் எழுந்திரிச்சு பாக்குறேன், யாருமே இல்ல, சுத்தி யாருமே இல்ல. மேல ஏறி போனதும் யாரும் இல்ல. அவ எடுத்த போர்வை வேகமா போயிட்டு மேல போய் படுத்துட்டு திண்ணூறு வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையில எழுந்திரிச்சு எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு. அவங்க ஒரு பக்கத்து சிரிக்க, என் மானம் போக. ஒரு நாள் ஃபுல்லா காய்ச்சல தான் இருந்தேன். ஒரு நாள் 2 நாள் ஆச்சு அந்த காய்ச்சல் போறதுக்கு. இதை பத்தி மத்தவங்கள்ட்ட சொன்னேன், அவங்களும் ஒரு பக்கத்து சிரிச்சாங்க. அப்புறம் கேட்டாங்க, கால்லாம் எதுவும் கழுவிட்டு வருவீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல நான் வீட்டுல தான் இருந்தேன், மேபி அப்பா எதுவும் கால் எதுவும் கழுவிட்டு வந்தாங்களா எப்படின்னு தெரியல அப்படின்னு. அது ஒரு புலம்புல போயிடுச்சு. இது நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த சம்பவம் நடக்கல. அந்த வீட்டுல நாங்க வேற வீட்டுக்கு போயிட்டோம். என்னோட ஃப்ரெண்டு ஒரு இது சொன்னாங்க, ஏன்னா அவங்க ஏரியால வந்து கொஞ்சம் இந்த மாதிரி செட்டிங்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க மோட்டர்ல போய்கிட்டு இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு ஒரு 4 மணி இருக்கும், அவங்க ஏதோ படம் ஏதோ பார்த்துட்டு வீட்டுக்கு சாப்பிட்டு வீட்டுக்கு போறப்ப அந்த தாமால ஒரு காடி உள்ளுக்கு ஒரு லேடி இவங்க கிராஸ் பண்ணி போறப்ப மோட்டர்ல மெதுவாக போய்கிட்டு இருந்தாங்க. கிராஸ் பண்ணி போறப்ப அந்த காடி உள்ளுக்கு ஒரு லேடி இவங்களை பார்த்து சிரிச்சு ஒரு மாதிரி டர்ன் பண்ணிச்சான் காடி உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டு. அப்ப இவங்க யாரா நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி வளைச்சிட்டு திருப்பி அந்த காடி கிட்ட மெதுவாகவே போயிருக்காங்க, யாருதான் அப்படின்னு. பாக்குறாங்களா, அவங்களுக்கே ஒரு பயம் எடுத்துச்சு. ஏன்னா அவங்க மூஞ்சி வந்து ரொம்ப அக்லியா இருந்துச்சான், எரிஞ்சு தீஞ்ச மாதிரி இல்லை, ஆனா பட் அக்லியா இருந்து வாய் சிரிக்கிறாங்களா. அந்த சிரிப்பு வந்து காது வரைக்கும் போகுது அவங்க உதடி. இவங்க வந்து கார்ல வந்து டிரைவர் சீட் கார் உள்ளுக்கு, ஆமா டிரைவர் சீட்ல உட்காந்துருக்காங்க. இவங்க யாரும் நம்ம தெரிஞ்சவங்க தான் சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க யூட்டன் பண்ணி திருப்பி வந்து பார்க்க போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டு இவங்களே பார்த்து சிரிக்கிறாங்களாம் உள்ளுக்கு உட்காந்து இருக்கிறவங்க. நான் இது வந்து என்கிட்ட மறுநாள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்ப நான் அந்த டைம் வந்து நான் ஸ்கூல் வேன் ஓட்டினேன்.
ஸ்கூல் பிள்ளைங்களை எடுக்கிற ரோடுனா. ஸோ அந்த தாமான்லயே எடுக்கிற பிள்ளைங்க ஒரு 2-3 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன், இது நல்லா இருக்கு சொல்லிட்டு இதுக்காகவே விடிக்கால ஒரு 5 மணிக்கெல்லாம் நல்லா அந்த ஏரியால அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போய் அப்பயே அவங்களுக்கு அப்பயே விடிகாலே கால் பண்ணி எந்த காடி எந்த லோரோங்க அப்படின்னு காமிச்சு, அவங்க இந்த காடி தானே இந்த லோரோங்க தான் அப்படின்னு, நீங்க ஏன்னா தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்க என்னை ஏச, நான் இல்ல நான் பார்க்கணும் அந்த உருவம் எப்படி இருக்கும் பார்க்கணும். அந்த காடியை அவங்க காமிச்சாங்க, இந்த காடி தான் வெள்ளை கலரு, நம்பர் என்னமோ சொன்னாங்க. அந்த காடி அங்கதான் இருந்துச்சு. நானும் போறப்ப எப்ப பார்த்தாலும் போறப்போ வரப்பெல்லாம் அந்த காடியை நான் பார்ப்பேன். ஆனா அந்த உள்ளுக்கு யாருமே வரவும் மாட்டேங்கிறாங்க. யாரோட காடி அது? அந்த லோரு உங்களோட காடி நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் நீங்க பார்க்க முடியல? இன்ன வரைக்கும் இது வரைக்கும் ஒன்னும் பார்க்க முடியலங்க. ரொம்ப கவலைப்படாதீங்க, விரைவில் பார்ப்பீங்க. கண்டிப்பா.